ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் ப்ரௌனி. ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. செய்கிறதுக்கு 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். இது கூட 100 கிராம் பட்டரை ஆட் பண்ணி டபுள் பாயில் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே நம்ம சாக்லேட்டும் பட்டரும் ஆட் பண்ண பவுலை வச்சு நல்லா மெல்ட் பண்ணணும். 3 மினிட்ஸில் இந்தளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். மினிட்ஸில் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த பவுலை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சாக்லேட் மிக்சர் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் சாக்லேட் எடுத்திங்கன்னா 200 கிராம் சுகர் எடுக்கணும். பவுட்ரு சுகர் எடுத்துக்கோங்க. பவுட்ரு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுட்ரு சுகர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற சுகரை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கூட சுகர் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பவுல் ஹீட்டாக இருக்கும், அதனால் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க எக்கை. இப்போ இந்த அளவுக்கு எக் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எக்கும் கொக்கோ பவுடரும் நல்லா பீட் பண்ணிவிட்டு 100 கிராம் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். மைதா 135 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக தனித்தனியாக எக்கு தனியாக பீட் பண்ணுறோம், சாக்லேட் எதுக்கு தனித்தனியாக பீட் பண்ணுறோன்னா, சாக்லேட் மெல்ட் பண்ணியிருப்போம். மெல்ட் பண்ணும்போது அந்த பவுல் பயங்கர ஹீட்டாக இருக்கும். நம்ம ஹீட் பண்ண பவுல்லையே எக்கு போட்டு ஆட் பண்ணும்போது எக்கு வெந்துடும், அதனால தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் சாக்லேட் மிக்சர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் ப்ரௌனி ரொம்ப நல்லா வரும். இப்போ தேவையான அளவு வால்நட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரௌனியோட பேஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரௌனி பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அவனை 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணி கன்வெக்ஷன் மோடில் 25 மினிட்ஸ் இந்த பேட்டரை நம்ம அவனில் வச்சு எடுக்கலாம். இப்போது 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அவன்லேருந்து இந்த பேனை எடுத்துட்டேன். இப்போ நம்ம ப்ரௌனி நல்லா குக் ஆகிடுச்சு. ப்ரௌனி சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க ப்ரௌனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரௌனியை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரௌனி சூப்பராக குக் ஆகிருக்குங்க. நீங்களே பாருங்கள், ப்ரௌனி எல்லாத்துலேயும் ஈவனாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. சாக்லேட் ப்ரௌனி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.